இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல எபிரேயர் 4 அதிகாரம் 7 வசனத்துல, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இடைப்படுகிற தேவனா இருக்காங்க. நம்மளுடைய தேவன் உயிருள்ள தேவன். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோட இருதயத்துல உங்களுக்கு சில காரியங்களை உணர்த்துகிற தேவனா இருக்காங்க. நீங்க வேதம் வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமா உங்களிடத்துல பேசுறாங்க. நீங்க சில செய்திகளை கேட்கும் போது அந்த செய்திகள் மூலமா உங்களிடத்துல பேசுறாங்க. சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கேள்விகள் கூட சிலர் உங்ககிட்ட நார்மலா பேசும்போது கூட அதற்கான பதிலை ஆண்டவர் அவங்க மூலமா கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விதத்துல ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிற தேவனா இருக்காங்க. அப்படி ஆண்டவர் நம்மளிடத்துல பேசும்போது ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோமா இல்ல நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களா காணப்படுறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒருவேளை ஆண்டவர் உங்க இடத்துல சில காரியங்களை குறித்து பேசிட்டே இருக்காங்க, சில காரியங்களை உங்ககிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்காங்கன்னா ஒருபோதும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம அந்த காரியத்திற்கு நீங்க கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை உங்களோட வாழ்க்கையில மாற்றிக்கொள்கிறவர்களா காணப்படுங்க. அப்படி மாற்றிக்கொள்ளும் போது தான் ஆண்டவரோட நம்ம கிட்ட இருக்கிற உறவு இன்னும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆனா நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம உங்களோட இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா ஆண்டவர் உணர்த்துற காரியங்களை சில நாட்கள் பிறகு உங்களால உணர முடியாமலே போயிடும். அதனால ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்க உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா காணப்படுங்க. Thank you. Have a fantastic day.